பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 19 ஆகஸ்ட் 2025, 20 ஆகஸ்ட் 2025 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஒரு சில நாட்கள் என்ன ஆயிடுது அப்படின்னா, சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துடுதுப்பா. அதனால தான் டெய்லி போட முடியல. அதாவது டெய்லினா ஒரு சில நேரம் வந்து ரெண்டு நாள் நியூஸ் பேப்பராக நம்ம சேர்த்து போட வேண்டியது இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால தான் வந்து லேட் ஆயிடுச்சு, நேற்று போட முடியல. அதனால இன்றைக்கி சேர்த்து போகிறேன். பட் டெய்லி வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கவர் ஆயிரும். என்னைக்காச்சும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துருது. சரி, ரைட், ஓகேப்பா. இதில் ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க தீர்மானம், எதிர்க்கட்சிகள் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது தீர்மானம் அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அது என்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இப்போது இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து இந்த வழக்கம் போல் என்ன அப்படின்னா, சைனாவும் இந்தியாவும் வர்த்தக ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதான் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற கணக்கு மாதிரி தான். அமெரிக்கா வந்து 50% வரி போட போகிறோம் அப்படின்னு சொல்லவும், சைனாவும் நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ட்ரம்ப் வந்து ஆக்சுவலாக ஒரு பக்கா பிஸ்னஸ்மேன். அவர் வந்து நாட்டை வந்து பிஸ்னஸாக தான்ப்பா பார்ப்பார். அவர் நாடை வந்து நாடாக பார்க்க மாட்டார். அவர் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பார். அப்படியால தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க நீங்கள். சரி, ரைட், ஓகே. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னன்னா, மின்தூக்கிகள் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு, அதாவது லிஃப்ட் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்கப்பா. என்னென்னா, தமிழ்நாட்டில் பெண்கள் வேலை செய்யக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 41.4%. சரியாப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் மாநிலங்கள்லேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, ஆனால் இந்திய அளவில் 3வது இடம். சரியாப்பா, பணிபுரியும் பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா தமிழ்நாட்டில் 41.4%. சரியா, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இடத்துல இருக்குது மேற்கு வங்கம், அதிகமான பெண்கள் வேலை செய்கிறதுல. 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 3வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது. இது இந்தியாவிலேயே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9.3% பங்களிப்பை நம்ம பெண்கள் வந்து கொடுக்குறாங்க ஒர்க்கில். சரியாப்பா, 9.3% பங்களிப்பு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு பெண்களோட வேலை மட்டும் இருக்குது. சரியாப்பா, அது போக இந்த மின்தூக்கிகள் லிஃப்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 80,000 to 85,000 மின்தூக்கிகள் வந்து செய்கிறாங்க. உலக அளவில் இந்தியா 2வது பெரிய சந்தை லிஃப்ட் தயாரிக்கிறதுல. அதில் வந்து தமிழ்நாடு 20% பூர்த்தி செய்துப்பா. இந்தியாவோட இதில் 30%, 20ல் இந்தியாவோட லிஃப்ட் உற்பத்தியில் 30% பூர்த்தி செய்கிறது நம்ம தமிழ்நாடு தான். சரியா, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த முக்கியமாக என்ன அப்படின்னா, 1,00,000 கோடி மதிப்பீட்டில் அரசின் புதிய வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகம். அந்த வேலைவாய்ப்பு திட்டம் பேர் என்னன்னா, பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம்ப்பா. சரியா, பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம். இதுக்கு 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, புதுசாக வேலைக்கு சேரக்கூடிய இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரையும் அவங்களுக்கு ஊக்கத்தொகை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. சரியா, இது வந்து சேர்ற இளைஞர்களுக்கு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த இளைஞர்களை யார் வேலைக்கு சேர்த்துருக்காங்களோ அந்த நிறுவனங்களுக்கு ஃபண்டு கொடுக்குதுப்பா கவர்மெண்ட்டு. அதாவது இப்போ ஒரு நிறுவனம் 10,000 ரூபாய் மாத சம்பளமாக கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்துக்கு அந்த 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறதுல 1,000 ரூபா மானியமாக கவர்மெண்ட் கொடுத்துரும். இப்போ நான் ஒரு கம்பெனியில் சேர்றேன், அந்த கம்பெனிக்கு வந்து 10,000 ரூபா எனக்கு சேலரி சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா அவங்க வந்து 9,000 தான் கம்பெனி போடும், 1,000 ரூபா கவர்மெண்ட் கொடுத்துரும் எனக்கு. சரிங்களா, ஆனால் நம்ம கைக்கு வர்றது 10,000 ரூபான்னு சொல்லி வரும். அதே மாதிரி தான் 20,000 ரூபா சேலரி கொடுத்தாங்கன்னா 2,000 ரூபாயும், 3,000 ரூபா சேலரி கொடுத்தா 30,000 சேலரி கொடுத்தா 3,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான். ஏன்னா ஊக்கத்தொகை அப்படின்னா டைரெக்டாக மக்கள் தான் பலனடைவாங்க. ஃபஸ்ட் டைம் நிறுவனங்களுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ரைட், ஓகே. இதில் வேறு இந்த சின்சினாட்டி ஓப்பன் மறுநாள் அடுத்த நியூஸ் பேப்பரில் இருக்குப்பா, நம்ம அதை ஃபுல்லாக பார்த்துலாம். இந்த இதில் இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் மடிக்கணினி தயாரிப்பை வந்து சாம்சங் நிறுவனம் ஃபஸ்ட்டு டைமாக தொடங்கியிருக்காங்கப்பா. எங்கே அப்படின்னா கிரேட்டர் நொய்டாவில். சரியா, அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் மின்னணு சாதன தொழிற்சாலை ஓப்பன் பண்ணது யாருன்னா சாம்சங் தான். 1996 ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் அதாவது சாம்சங்கும் ஒரு முக்கியமான நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இப்போ ரீசெண்டாக சாம்சங் வந்துட்டு லேப்டாப் தயாரிப்பில் இறங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம்.
அடுத்து 20ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ப்பா. இதில் ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடுமையான குற்றங்களில் கைது செய்யப்பட்டா. சரியா, இந்த ரொம்ப முக்கியமானது. அதாவது பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதல்வரை பதவி நீக்க மசோதா. அதாவது ஒருத்தங்க கடுமையான குற்றங்கள், அவர் பிரதமராக இருந்தாவோ, ஏதோ ஒரு மத்திய அமைச்சராக இருந்தாவோ, முதல்வராக இருந்தாவோ, அவங்கள பதவி நீக்கக்கூடிய மசோதா அறிமுகப்படுத்த போகிறாங்க. இப்போது அவங்க என்ன குற்றம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 5 வருஷம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்தில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பதவி நீக்கலாம். சரியா, இல்லை அப்படின்னா 30 நாட்கள் அவங்க காவலில் இருக்காங்கன்னா 31ஆவது நாள் அவங்கள பதவி நீக்கக்கூடிய ஒரு மசோதா நிறைவேற்ற போகிறாங்க. இது 130வது சட்ட திருத்த மசோதாப்பா. சரியா, இது எதில் திருத்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, யூனியன் பிரதேச அரசு சட்டம் 1963. சரியா, யூனியன் பிரதேச அரசு சட்டம் 1963 திருத்தம் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 2025 இதில் திருத்தம் பண்ண போகிறாங்க. இதுபடி பிரதமர், மத்திய அமைச்சர், முதல்வர் யாரனாலும் பதவி நீக்கம் செய்யலாம். குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் குற்றம் தரக்கூடிய தண்டனையில் இருந்தாங்க அப்படின்னா. அதே மாதிரி 30 நாள் சிறையில் இருந்துட்டாங்கன்னா 31ஆவது நாள் அவங்கள பதவி நீக்கலாம். இதில் எந்தெந்த ஆர்டிக்கிளில் எந்தெந்த சரத்தில் இவங்க மாற்றம் கொண்டு வர போகிறாங்கன்னா 75, 164, 239 AA. சரியாப்பா, 75, 164, 239 AA இந்த பிரிவுகள் எல்லாத்துலேயும் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. சரி, சுபான்ஷு சுக்லா அது ஃபுல்லாக பார்த்துட்டோம்ப்பா. நம்ம ஆக்சின் 4 டெய்லி பார்த்துட்டோம். சரியா, அதனால் அது நம்மளுக்கு மெயினாக இல்லை, தேவையில்லை. நம்ம அடுத்தது பார்க்கலாம்ப்பா. SCO மாநாடு, ஷாங்காய் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸோட மாநாடு இந்த வருஷம் சீனாவில் நடைபெற போகுது. கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட கசான் நகரில் 2024 பிரிக்ஸ் மாநாடு நடந்துச்சுப்பா. சரியா, அப்போ இது மேபி கேட்கலாம், 2024 பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவோட கசானில் நடந்துச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கம்மியான நியூஸ் தான். இந்த இது ரொம்ப முக்கியம். அதாவது எதிர்கால திட்டங்களுக்கு 40லேருந்து 50 விண்வெளி வீரர்களை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இதுதான். அதாவது ககன்யான் திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்த போகிறாங்க? 2027. அதே மாதிரி 2035 விண்வெளி நிலையம் சொந்தமாக கட்டமைக்க போகிறாங்க. சர்வதேச விண்வெளி நிலையம் இந்தியா சார்பாக. அது பேர் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன். சரியாப்பா, அது 2035. நிலாவில் மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் 2040. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த வருடங்கள் முக்கியமானது. 2027 ககன்யான் திட்டம், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது. 2035 சொந்தமாக இந்தியா சார்பாக விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கிறது. சரியா, அது 2035. 2040 நிலாவுக்கு விண்வெளி வீரர்களை நிலாவுக்கு அனுப்புறது. சரியா, இது 3 ரொம்ப 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 முக்கியமான ஒரு வருஷம்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, அடுத்தது பார்க்கலாம். உலக நாடுகளை பொறுத்தவரை 3.3 கோடி பேர் இந்தியர்கள் வசிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நம்மளோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க சொல்லியிருக்காங்க. உலக அளவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 3.3 கோடி பேர். இதில் இந்த 2025 ஆப்ரேஷன் சிந்துவை பற்றி சொல்லியிருக்காங்கப்பா. ஆக்சுவலாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது வேற, ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது வேறு. சரியா, ஆப்ரேஷன் சிந்தூர் நம்மளுக்கு தெரியும், பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட, பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர். ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னா என்னென்னா, ஈரானில் இந்த போர் சூழலில் மாட்டிக்கிட்ட இந்தியர்களை மீட்டு கொண்டு வர்றது தான் ஆப்ரேஷன் சிந்து. சரியா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்தூர் எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்ரேஷன் சிந்துவை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்னென்னா, அமெரிக்காவில் இந்த சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் நடந்துகிட்ருக்கு. சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடந்திருக்கு. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கரஸ்பா. சரியா, இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் அடிக்கடி. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்சினாட்டி ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெயித்தவங்க யார் அப்படின்னா ஜெயித்தவர் கார்லஸ் அல்கரஸ். அதே மாதிரி பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெயித்தது யார் அப்படின்னா இகா ஸ்வியாடெக். சரியா, அப்போ சின்சினாட்டி ஓப்பன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டோட இகா ஸ்வியாடெக் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சரியாப்பா, அதே மாதிரி மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற போகுது. சரியாப்பா, இந்த இலங்கையில் நடைபெற போகுது. ரைட், அதான் அதுக்கு இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. ஸோ பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர்ப்பா. சரியா, ஹர்மன் பிரீத் கவுர் தான்
கிரிக்கெட் போட்டிக்கு அதாவது கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிக்கு வந்து கேப்டன், மகளிர் அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து இந்த அதாவது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் பிரிவில் இந்தியாவோட மனு பார்கர் அவங்க வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் பிரிவில் ராஷ்மிகா சாகல், சரியா, இவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, சரியா. அப்போ இவங்க 2 பேர் பேரும் கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்கலாம். நம்மளுக்கு மனு பார்கர் தெரியும், வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ புதுசாக கொடுத்துருக்காங்க ராஷ்மிகா, சரியா, ஜூனியர் பிரிவில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. ரைட், ஓகேப்பா. வேற இந்தது அதாவது முன்னாள் படை வீரர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய திட்டம் என்னன்னா காக்கும் கரங்கள் திட்டம். ஆக்சுவலாக போன வருஷமே அறிவிக்கப்பட்டுச்சுப்பா. அந்த திட்டம் வந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுச்சு. பட் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா முன்னாள் படை வீரர்கள் அவங்களுக்கும் இல்லை முன்னாள் படை வீரர்களை இழந்த குடும்பங்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக 1 கோடி ரூபாய் வரை கடன் தொகை கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். காவல் கரங்கள்னா அது வேறப்பா. என்னன்னா அந்த கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து மீட்டு காவல்துறை வந்து காப்பகங்கள் ஒப்படைக்கிறது காவல் கரங்கள். இது வந்து காக்கும் கரங்கள், சரியா. முன்னாள் படை வீரர்கள் அல்லது முன்னாள் படை வீரர்களை இழந்த குடும்பங்களுக்கு தொழில் துவங்குவதற்காக 1 கோடி ரூபாய் வரை இது கொடுக்கறது. என்ன அப்படின்னா லோன் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம், காக்கும் கரங்கள். குறிப்பாக வந்து தொழில் தொடங்குவோருக்கு 30% மானியமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்கப்பா, சரியா. முன்னாள் படை வீரர்களோட குடும்பம் இல்லை முன்னாள் படை வீரர்கள் புதுசாக தொழில் தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு 30% மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போலீஸ்க்கு புதுசாக அறிவாயுதம்ன்ற பேரில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பப்படுறவங்க 8667222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் உங்கள் அறிவாயுதம்னு போட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் சென்ட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 500 ருபீஸ்ப்பா, சரியா. 25 டெஸ்ட்டு உங்களுக்கு நடக்கும். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்துடும். எப்படி குரூப் 2க்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறோமோ அதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும்ப்பா. நன்றி.